அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அல் முக்மின் ஆன்லைன் அகாடமி. இன்ஷா அல்லாஹ் நம்மளது குழுமத்தில் தொடர்ந்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் அண்டு பெய்ட் கோர்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் முஅல்லமா முபல்லிகா ஆலிமாவோட கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்டு நிறைய ஃப்ரீ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தஜ்வீது பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வல்ல ரஹ்மான் வந்து தன்னுடைய அல் குரானை வந்து நன்கு திருத்தமாக நிறுத்தி ஓதுவீராக அப்படின்றத வல்ல ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கான். இன்ஷா அல்லாஹ் அதே போல நாமளும் கற்று சிறப்புடைய வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு கிருபை செய்யட்டும். கண்ணியமிகு அல் குரான், அதாவது குரானோட வரையறை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். குரான் வந்து உயர்வு மிக்க அல்லாஹுடைய பேச்சாகும். சரியாமா? இது யாரு நம்மள்ட்ட வந்து பேசுறா? அல்லாஹு தாலா வந்து டைரக்டா நம்மள்ட்ட பேசுறது என்னன்னு பாத்தீங்கன்னா குரான் மூலமா தான். இது வந்து ரொம்ப அற்புதம் நிறைந்தது. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அவர்களுடைய உள்ளத்துல வந்து இது இறக்கப்பட்டிருக்கு. இதை ஓதுறது வந்து என்னது? ஒரு வணக்கமாக, அதாவது முஸ்ஹப் உடைய 2 அட்டைகளுக்கு நடுவுல இருக்கு. சரியா? இது முத்தவாத்திர், அதாவது பெரும் திரளான மக்களால் அறிவிக்கப்பட்டு நம்மளுக்கு வந்து ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கு. குரான் வந்து இறக்கும் போது என்னது? புக்கோட வடிவுல வந்து நம்மளுக்கு இறக்கப்படல. அல்லாஹாலா என்ன பண்ணியிருக்கான்? தன்னுடைய நபி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துல ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம கொண்டு அதை இறக்கி வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். குரான் வந்து எல்லா உலக பொதுமறை உள்ள புக்குகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சவால் விடுது. அதாவது தன் போன்ற ஒரு சிறு அத்தியாயத்தை கூட பிறரால கொண்டு வர முடியாது அப்படின்றத அல் குரான் வந்து சவால் விடுது. இத்தகைய உயர்வுகளை உடையதுதான் என்னது? குரான். முத்தவாத்தீர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெரும் திரளான மக்களால் அறிவிக்கப்பட்ட செய்தி. ஓகேவா? பொதுவா வந்து எந்த ஒரு செய்தி வந்து ஒரு தலைமுறைகிட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பான முறையில வந்து சேருதோ அந்த செய்தியை வந்து அறிவிப்பவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இவங்க எல்லாருமே பொய் கூறுவாங்க அப்படின்றத அறிவு வந்து ஏற்றுக்கொள்ளாததோ அந்த செய்திக்கு தான் என்னன்னா முத்தவாத்தீர் அப்படின்னு கூடப்படும். ஓகேவா? கண்ணியமிக்க அல் குரானோட வசனங்களை வந்து அப்பப்ப நடக்கிற நிகழ்வுக்கு ஏத்த மாதிரிதான் அல்லாஹாலா இறக்கி வச்சிருக்கான். முதல்ல இறங்கிய வசனம் என்னன்னா இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லோதி ஹலக், அந்த ஆயத்தை தான் அல்லாஹாலா வந்து முதல் வசனமா இறக்கி வைக்கிறான். இறுதி ஆயத்தை அல்லாஹாலா வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹி அப்படின்ற ஆயத்தை கொண்டு இறுதியா இறக்கியிருக்கான். இந்த இறுதியா இறக்கிய வசனங்கள் வந்து சூராவோட அல் பக்ரா 281வது வசனமாக வைக்கும்படி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து பணியிறாங்க. சரியா? அதாவது சொல்றாங்க அல் குரான் வந்து 2 வழிகள்ல நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு. அதாவது முதல் வழி என்னன்னு பாத்தீங்கன்னா மக்தூபன், அதாவது எழுதப்பட்டதாக வசனங்களாக வந்திருக்கு. அடுத்து வந்து மன்தூஹன், அதாவது மொழியப்பட்டதாக வாய்மொழியாக மொழியப்பட்டு நபித்தோழர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து குரானை வந்து செவியிட்டார்கள். அதுக்கப்புறம் வந்து நபித்தோழர்கள்ட்ட இருந்து யாரு? மற்றவர்கள் எல்லாருமே செவியேற்றிருக்காங்க. சரியா? அல் குரான் எழுதப்பட்டதை பொறுத்த வரைக்கும் அல் குரான்ல இருந்து ஒரு பகுதி இறங்கும் போது தோழர்கள்ல ஒருவர் வந்து அது எழுதும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களுக்கு கட்டளையிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருமே உடன் இருப்பார்கள். அவங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எழுதப்பட்ட வகை வந்து திருப்தியா இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த சபையை வந்து நிறைவு செய்வாங்களாம். ரசுல்லா வந்து மௌத்தானதுக்கு அப்புறம் அல் குரான் எழுதப்பட்ட ஏடுகளை எல்லாம் ஒன்று சேர்க்கும்படி சயீத் இப்னு சாபித் அலி அவர்களுக்கு வந்து அபூபக்கர் சித்திக் வந்து கூறுறாங்க. இந்த பணி வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அல்லாஹுடைய வார்த்தையை வந்து ஒன்று சேர்க்கறது ரொம்ப இலகுவான காரியம் இல்லையாமா? அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமான பணியா தான் இருந்திருக்கு. அவங்க அல்லாஹுவின் மீது ஆணையாக அந்த மலைகள்ல வந்து, அதாவது அந்த இருக்கிற அரபு கண்ட்ரில உள்ள மலைகளை பார்த்து சொல்றாங்க, இதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கிறபடி எனக்கு கட்டளையிட்டா கூட நான் செஞ்சிருப்பேன். ஆனா அபூபக்கர் எனக்கு இந்த கொடுத்த வேலை வந்து எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்றத வந்து அவங்க கூறியிருக்காங்க. யாரு? சயீத் இப்னு சாபித் ரலியல்லாஹு. ஒவ்வொரு சஹாபியுமே என்ன பண்ணுவாங்க? தன்னிடம் இருந்த அல் குரான் எழுதி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த எழுதப்பட்ட பலகையை வந்து சயீத் இப்னு சாபித் அவங்களோட கொண்டு வந்து சேர்ப்பாங்களாம். அந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்துலதான் எழுதப்பட்டுச்சா அப்படின்றதுக்காக அந்த 2 சாட்சியாவும் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஒருத்தர் வந்து அதை கொண்டு வந்தாங்கன்னா
ஒரு பலகையா அவங்க எழுதி வச்சதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து ரசூல்லா காலத்துலதான் எழுதினது அப்படின்னு அது சொல்றதுக்கு 2 பேரு சாட்சி வந்து கொண்டு வரணும். சரியாமா? அப்ப 2 வசனங்களை மட்டும் சாட்சி இன்றி குசைமா இப்னு சாபித் அல் அன்சாரி வந்து அவர்களுடைய கொண்டு வந்தாங்க. அந்த 2 வசனங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது வந்து மினல் முஃமினீன ரிஜாலு சதகு அப்படின்ற தொடங்குறதும், 2வது வசனம் லக்கத்து ஜாஅ ரசூலும் மின் அன்ஃபுஸிஹிம் அப்படின்ற இந்த 2 ஆயத்துக்களும் தான். இந்த குசைமா இப்னு சாபித் அல் அன்சாரி ரஹ்மத்துல்லா அவங்க என்ன பண்றாங்கன்னா, சாட்சியத்தை வந்து 2 நபர்களோட சாட்சிக்கு சமமாக ரசூல்லா அவங்களோட வந்து காரணத்தை வந்து மற்றொரு சாட்சியே இல்லாம இந்த 2 வசனங்களையுமே உமர் அலி வந்து ஏத்துக்கிட்டாங்க. சரியா? அப்ப இவ்வாறாக இந்த ஒன்று சேர்க்கப்பட்ட பிரதிக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்ஹப் சித்திக் என்று பெயர் கூறப்பட்டது. சரியா? முஸ்ஹப் அபுபக்கர் அவர்களிடமிருந்து அதுக்கப்புறம் உமர் பின் இப்னு கத்தாப் அவங்கள்ட்ட இந்த பணி வந்து சேர்ந்திருக்கு. உமர் அலி அவங்க வந்து கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் உம்முல் முக்மீனின் கப்சா அவங்கள்ட்ட இந்த பணி வந்து சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறமா உஸ்மான் இப்னு அஃபாஃபான் ரலியல்லாஹ் அவர்களுடைய காலத்துல குழப்பம் ஏற்பட்ட போது சைது இப்னு சாபித் ரஹ்மத்துல்லா எழுதிய முஸ்ஹப் சித்திக்ல இருந்து ஒரு பிரதியை எடுத்து அதோட வந்து முக்ரி அதாவது குரானை கற்று தேர்ந்த ஒரு அறிஞரையும் இஸ்லாமிய நகரங்களுக்கு போய் அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல இருந்து அந்த பிரதிகள்லாம் எடுக்கப்பட்டு இந்த அல் குரானோட பிரதிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் ரசூல்லாவோட உள்ளத்துல இறக்குறாங்க. ரசூல்லா காலத்துக்கு அப்புறம் அதை வந்து அபூபக்கர் சித்திக் வந்து அதை ஒரு பிரதியா கொண்டு வரணும் அப்படின்னு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, உமர் அலி வந்து அவங்களுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு பிரதியாவே கொண்டு வர்றாங்க. அப்படியெல்லாம் கொண்டு வந்து நம்ம கையில சேர்ந்ததுதான் இந்த அல் குரான். சரியாமா? அல் குரான் வந்து எழுத்து வடிவுல பதிவு செய்யப்பட்ட நிலைகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் நிலை வந்து குரான் வந்து ஒவ்வொரு பகுதியுமே இறங்கிய உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முன்னிலையில வந்து அப்பப்பவே வந்து எழுதப்படுமா. 2வது நிலை பாத்தீங்கன்னா, அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய காலத்துல நபியவர்களோட காலத்துல எழுதப்பட்டிருந்த பிரதிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே பிரதியில வந்து இந்த அல் குரானை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 3வது நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, உஸ்மான் இப்னு அஃபாஃபானுடைய காலத்துல அபூபக்கர் அலி அவங்களோட காலத்துல இருந்து எழுதப்பட்ட பிரதிகள் எல்லாம் எடுத்துப்பட்டு பல பிரதிகளாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. 4வது நிலை முந்தைய முஸ்கஃபுகள் இருக்காங்கல்ல அதுல இருந்து அந்த பிரதிகளை வந்து முஸ்லிம்களை வந்து எழுதிக்கிட்டாங்களாம். 5வது நிலை வந்து அல் குரானை வந்து எப்படி எழுதுறது அப்படின்ற விசேஷமான ஒழுங்குமுறைகளையும் சட்டங்களையும் வந்து தெளிவுபடுத்த நூல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அல்லாஹு தாலா இவ்வளோ வழிகள்ல தான் நம்ம கிட்ட வந்து இந்த குரானை வந்து சேர வச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல் குரானை பற்றிய சில அடிப்படை தகவல்களை வந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல் குரான் வந்து 30 ஜுசுக்களா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. சரியாமா? ஒரு ஜுசுன்றது என்னதான் 2 ஹிஸ்புகளை வந்து கொண்டிருக்கும். ஒரு ஹிஸ்பு வந்து பாத்தீங்கன்னா 4 பங்குகளை வந்து கொண்டிருக்கு. சரியா? ஒரு பங்கு அப்படின்றது 2.5 பக்கங்களை வந்து கொண்டிருக்கு. அதாவது 2.5 பேஜ் வந்து கொண்டிருக்கு. இந்த அடையாள குறியீடுகள் அதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல இருந்து ஒரு ருஃபு வந்து தொடங்குது. ஒரு ஜுசுன்றது 20 பக்கங்களையும் 8 ருஃபுகளையும் கொண்டிருக்கு. சரியா? அல் குரான்ல வந்து 114 சூறாக்கள் வந்து இருக்கு. 30வது ஜுசுல மட்டும் 37 சூறாக்கள் வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்து அல் குரான்ல வந்து சஜிதாக்குரிய இடங்கள் பாத்தீங்கன்னா 15 இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை பின்வரும் இதுல பார்க்கலாம். சஜிதாக்குரிய அடையாளமாக இந்த ஒரு சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம முசல்லாவோட அந்த சிம்பிள் மாதிரி சஜிதாக்குரிய இடங்கள் வந்து போட்டிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சஜிதா செய்யுமாறு கூறப்படும் வார்த்தைக்கு மேல வந்து சில குரான் எல்லாம் பாத்தீங்கன்னா மேலேயே வந்து ஒரு கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. நீல வடிவிலான ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 96வது அத்தியாயம் 19வது வசனத்துல கல்லா லா துதிகு வஸ்ஜுது வக்துரிப் அப்படின்றத பாருங்க. அந்த சுஜூத் அந்த மேல வந்து கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அததான் சொல்றாங்க. சரி, அல் குரான் வந்து பார்த்த இதுதான் கொஞ்சம் இது எக்ஸ்பிளைனா கொடுத்துருக்காங்க. சரியா? அதை பார்த்துக்கோங்க. அல் குரான் வந்து நம்மள்ட்ட சேர்க்கப்பட்ட வரிசை முறையெல்லாம் என்ன அப்படின்றத வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் முகமது நபி அவங்களோட உள்ளத்துல இறக்குறாங்க. அதுக்கப்புறமா உஸ்மான் இப்னு அஃபாஃபான், அப்துல்லா இப்னு மசூத், அலி இப்னு அபி தாலிப், உபை இப்னு ஹாப்,
சைது இப்னு சாபித் இவங்கள்ட்ட இருந்து அபு அப்துர் ரஹ்மான் அஸ்-சுலமி, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து ஆசிம் இப்னு அபி நுஜூத், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து அபு உமர் ஹப்சு இப்னு சுலைமான் இப்னு முகீரா அப்படின்றவங்கள்ட்ட எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவங்க எல்லாருமே நம்மளுக்கு இதை வந்து குர்ஆன் வடிவில் நம்ம கிட்ட சேர்க்கறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க. அது அல்லாஹ் தாலா தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக்கியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வந்து குர்ஆன்ல சஜ்தா செய்யக்கூடிய இடங்களை பத்தி இன்ஷால்லா பார்ப்போம். இது எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அத்தியாயமும் இருக்கு, அத்தியாயம் என்ன இருக்கு, வசனம் என்ன இருக்கு, எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அத்தியாயத்தோட பேர் மட்டும் இன்ஷால்லா நான் இப்ப சொல்றேன். அல் அக்ராஃப், அல் அர்ரத்து, அன் நஹ்லு, அல் இஸ்ரா, மரியம், அல் ஹஜ். அல் ஹஜ்லயே 2 இது இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல் ஃபுர்கான், அன் நம்லு, அஸ் சஜ்தா, சாத், ஃபுஸ்ஸிலத், அன் நஜ்ம், அல் இன்ஷிகாக், அல் அலக். சரியா? இந்த மாதிரி 15 இடங்கள்ல வந்து சஜிதாவோட வசனங்கள் வருது. மேற்கூறப்பட்டபடிதான் இந்த சஜிதாவோட வசனங்கள் எல்லாமே வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி நீங்க 3 முறை, நம்ம எப்பவும் வந்து எப்படி சஜிதா செய்வோம், சுஜூது செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க போய் சுஜூது செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறவங்க இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப அடுத்து வந்து ஹப்ஸ் மற்றும் ஆலிம் என்பவங்க யாரு அப்படின்றத பார்க்கலாம். ஹப்ஸ் அவர்கள் வந்து சுலைமா இப்னு முகைரா அவங்களோட மகன் தான் வந்து ஹப்ஸ். சரியா? இவங்க வந்து ஆலிம் இப்னு அபி நஜூத் என்பவரிடம் அல் குர்ஆனை வந்து ரொம்ப முறையா கத்துக்கிட்டாங்க. தஜ்வீது முறைப்படியே கத்திருந்திருக்காங்க. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா தஜ்வீது முறைப்படி தான். அதே மாதிரிதான் அங்க உள்ள சஹாபாக்கள் எல்லாருமே கத்திருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆசிம் அவர்கள் வந்து அப்துர் ரஹ்மான் அஸ்ஸுமி அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு பிறகு குர்ஆனை வந்து ஓதுபவர்கள்ல வந்து தலைவராக வந்து திகழ்ந்திருக்காங்க. அழகான குரல் வளம் கொண்டவராகவும் தாபீன்கள்ல வந்து ஒருத்தராகவும் இருந்திருக்காங்க. ஆசிம் அவர்கள் வந்து அபு அப்துர் ரஹ்மான் அப்துல்லா அவங்கள்ட்ட இருந்து குர்ஆனை கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அபு அப்துர் ரஹ்மான் வந்து அப்துல்லா அவர்கள்ட்ட இருந்து அலி இப்னு அபுதாலிப் அவங்கள்ட்ட இருந்து குர்ஆனை கத்திருந்திருக்காங்க. சரியா? அலி அவர்கள் வந்து யார்கிட்ட இருந்து கத்துருக்காங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து டைரக்டா கத்துக்கிட்டாங்க இல்லையா. நபி அவர்கள் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கத்துக்கிட்டாங்க. சரியா? இதனாலதான் இவங்க எல்லாம் என்னன்னா ஹிப்ஸ் மற்றும் ஆலிம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உஸ்மானிய எழுத்து முறை அப்படின்றது உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட காலத்துல எழுதப்பட்ட முறையைத்தான் வந்து உஸ்மானிய எழுத்து முறை அப்படின்னு கூறுறோம். நம்ம படிக்கிற இந்த நூலோட தஜ்வீது சட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரஸ்மு உஸ்மானிய முறையில தான் வந்து இந்த குர்ஆன் பிரதிநிதியில இருந்து நம்மளுக்கு விளக்கப்பட்டிருக்காங்க. சரியா? எனவே தஜ்வீது வந்து நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல குர்ஆனை நம்ம வந்து தஜ்வீது முறைப்படி ஓதுறது தான் நம்ம வந்து கத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுவே சிறந்தது. அல்லாஹு தாலாவும் அதை தான் விரும்பினா, ரசூல்லாவும் நம்மளுக்கு அதை தான் கத்துக் கொடுத்திருக்காங்க. சரியா? அதுக்கு அடுத்து வந்து சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் எல்லாருமே நம்மளுக்கு அந்த முறைப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த நடுவுல வந்து இந்த உருதோட இதெல்லாமே கலந்து ரொம்ப வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த முறை எல்லாமே மாத்தி இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே அல்லாஹு தாலா நம்மளுக்கு என்ன முறையில சொல்லி கொடுத்திருக்கானோ அதன்படி ஓதி அற்குரானை வந்து ஓதக்கூடிய பாக்கியத்தை வந்து வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நாமும் குர்ஆனை கற்று பிறருக்கும் குர்ஆனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தரட்டும். நீங்களும் இதை கத்துக்கிட்டு பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கம்மா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.